ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான கன்ஃபார்ம் கொஷின்ஸ் தான் 2 மார்க் 3 மார்க் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின்ஸ் கன்ஃபார்ம் 5 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 5 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் தான் 25 மார்க் ஈஸியாக வாங்க முடியும். அதுவும் நேற்று அப்லோட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 கொஷின்ஸ் வெறும் 10 கொஷின்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். டாப்பர்ஸுக்கு 15 5 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, லாஸ்ட்டாக போட்ட வீடியோ தான், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ வாங்க 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா ஃபஸ்ட் வந்து 5 மார்க் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால தான் நேற்று 5 மார்க் அப்லோட் பண்ணேன். 2 மார்க்கு கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்கும், அதை நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் படிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் இப்போ காலையில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், நிறைய பேர் மறந்துடுறீங்க. அண்ட் இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1 பொறுத்தவரை இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் அப்படின்னு பார்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கை பொறுத்தவரை கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 7, 8 இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. புக் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸுமே புக் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கொஷின் நம்பர் தான் சொல்ல போகிறேன், கொஷின்ஸை சொல்ல கிடையாது. நேற்றே 5 மார்க் வந்து நான் கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் சொல்லிவிட்டு கொஷின் நம்பர் சொன்னேன். ஸோ தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்கிறதுக்காக. பட் இனிமேல் கொஷின் நம்பரே போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் கொஷின் நம்பராக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 3 மார்க்கை பொறுத்தளவில் 1, 2, 3, 4, 5, 7, 8 இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து 1, 2, 4, 5 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நம்ம சொல்கிற எல்லாமே வந்து 100% வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். இந்த கொஷின்ஸ் வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு கன்ஃபார்ம் வரும். பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கு சப்போஸ் வரலைன்னா ஃபீல் பண்ணுறீங்க. டோன்ட் ஃபீல் அபவுட் எனிதிங். சொல்கிற கொஷின்ஸ் வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு வரலை அப்படின்னா கூட கண்டிப்பாக வரும். பட் இது வந்து குவார்டர்லி எக்ஸாமை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஒரே டேட்டில் நடக்குது, பட் கொஷின் பேப்பர் மாறுது. ஸோ அதனால் வந்து இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஷின்ங்கிறனால இதில் வரலை அப்படின்னாலும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமை நோக்கி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஷினில் கண்டிப்பாக வரும். அட் த சேம் டைம் பப்ளிக் எக்ஸாம் கொஷினில் டெஃபினெட்லி நம்ம சொல்கிற கொஷின்ஸ் தான் இருக்கும். அதை தாண்டி வேறு கொஷின்ஸே வராது. ஸோ நீங்கள் படித்தது மட்டும் வேஸ்ட் ஆகாது. அது கண்டிப்பாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? 3 மார்க்கை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 4, 5 இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க சாப்டர் 2ல். அடுத்து கேட்ஸ் இருக்கும் சாப்டர் 2லேயே. ஸோ அதில் வந்து 2 மார்க் பொறுத்தவரை 1, 2, 3, 4, 5 பார்த்துக்கோங்க. 3 மார்க் வந்து 1, 2, 3, 4, 5 அது 2 பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சார் கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 சாப்டர்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ்லேயே வந்து நம்ம நிறைய ஒமிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் வேறு வழி கிடையாது. நீங்கள் படிச்சிருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏன்னா இப்போ குவார்டர்லி எக்ஸாம் டைம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா நிறையா இருக்குது, நிறையா இதை படித்ததுனால என்னால் வந்து மற்றதை படிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணவும் வேணாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கே இவ்வளோ தான் படிக்க போகிறீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்போவே நல்லா படித்து முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் படிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி, வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் வந்து படிச்சிருங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே போர்டு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம சொல்லிக்கிட்டும் இருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து படிங்க, ஓகேங்களா? சாப்டர் 4 2 மார்க் வந்து 1, 2, 3, 5, 6 இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. 3 மார்க் வந்து 1, 2, 3 பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 1, 2, 3 இதெல்லாம் வந்து சாப்டர் 4ல் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பரில் வந்து உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குமா? நம்ம வந்து நவம்பர் மிட்டில் வந்து மிட்டம் எக்ஸாம் செகண்ட் மிட்டம் நடக்கும். ஒரு 11 or 12 அந்த மாதிரி டேட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நவம்பர் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். டிசம்பர்லேருந்து நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நோக்கி கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் நோக்கி. ஸோ அதுக்கான ஒரு வீடியோஸ் இனிமேல் டிசம்பர்லேருந்து நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்காக தான் இருக்கும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து ஒரு ஃபுல் போர்ஷன் எக்ஸாம், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான். பப்ளிக் எக்ஸாம் தான் நமக்கு தேவையான ஒரு எக்ஸாம். ஸோ அதனால் டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் கூட இருக்குமான்னு தெரில, ஜான்வரி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 months 60 days நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன் பிப்ரவரியும் ட்ராவல் பண்ணலாம்? ஏன்னா பிப்ரவரியில் வீடியோ போடுவோம். பட் அந்த அதுக்குள்ளே நம்ம அந்த ஜான்வரிக்குள்ளே நம்ம பப்ளிக் எக்ஸாம் போர்ஷன்ஸை கவர் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படித்து முடிக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90% மார்க் எடுக்கிறதுக்கு தயாராகணும். ஸோ அதுக்கு அந்த 60 days போதும். நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அந்த 60 daysல உங்களை வந்து என்னால் வந்து மார்க் எடுக்க வைக்க முடியும், ஓகேங்களா? ஏன் பிப்ரவரி வேணாம்னா பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைக்
பிப்ரவரி மந்த்தை பொறுத்தளவில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மார்ச்சில் பப்ளிக்குங்கிறதுனால பிப்ரவரி மிட்லேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஜான்வரி வரைக்கும் நம்ம பப்ளிக் எக்ஸாமும் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னோட ட்ராவல் பண்ணுறவங்க யார் யார் இருக்கீங்கன்னு தெரில. இப்போ பார்க்குறவங்க எத்தனை பேர் அப்போ பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரில. பட் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்கள 90% எடுக்க வைக்க வேண்டியது என்னுடைய ஒரு சேலஞ்சாக நான் எடுத்து அதை ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்டு சாப்டர் 5 பொறுத்தவரையில் கொஷின் நம்பர் 1 2 3 4 5 இன் 2 மார்க், 1 2 3 4 5 இன் 3 மார்க், ஓகேங்களா? ஏன்னா 5 கொஷினுமே ரொம்ப முக்கியம் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இப்போவே நம்ம வந்து ரொம்ப செலக்டடான கொஷின்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அது குவார்ட்டர்லி எக்ஸாம் தான். குவார்ட்டர்லிங்கிறது மார்க் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கே நம்ம வந்து அவ்வளோ செலக்டட் பண்ணி கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லேசினஸ் ஆயிடுவாங்க, இவ்வளோ கொஷின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஓரளவுக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதுக்கடுத்து நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம பப்ளிக் ட்ராவல் பண்ணோம்ல, அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செலக்டட் கொஷின்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அட் த சேம் டைம் அப்புறம் நீங்கள் செலக்டட் கொஷின்ஸை படிச்சிங்கன்னா மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் கொஷின்ஸ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சாப்டர் 6 2 மார்க் வந்து 1 2 4 பார்த்துக்கோங்க, 3 மார்க் வந்து 1 3 4 6 பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸு, அதனால் வந்து இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சாப்டர் 7 பாருங்கள், 2 மார்க்கை பொறுத்தவரை 1 2 4 5, 3 மார்க்கு 1 3 4 இதெல்லாம் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், சாப்டர் 8 வந்து 2 மார்க்கு பாருங்கள், 1 2 3 1 2 5 6 இந்த கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. சாப்டர் 9 பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் 1 2 4 6, 3 மார்க்கு 1 2 3 4 5 பார்த்துக்கோங்க. 10 பொறுத்தளவில் 2 மார்க் 1 2 4 5 8, 3 மார்க் வந்து 3 4 5 பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வந்து டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி ஜான்வரி எண்டு ஜான்வரியோட முடிக்க போகிறோம். நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பப்ளிக் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை முடிக்க போகிறோம். பிப்ரவரியில் ப்ராக்டிக்கல் அது தனியாக இருக்கட்டும். ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருந்து தனியாக வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெஷல் கோச்சிங் மீன்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சார் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், ஆனால் 200 பேருக்கு தானே அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 200 பேர், அந்த 200 யாராக வேணாலும் இருக்கலாம். அது வந்து அதுக்காக வந்து ஏன்னா இப்போ நான் எல்லாருக்கும் ரேண்டமாக பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டாக யாரும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில எக்ஸாம் வருவாங்க, ஒரு சில எக்ஸாம் வரமாட்டாங்க. அப்போ நான் 200 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி வச்சு டெஸ்ட்டாக ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுறவங்கள மட்டும் மேபி அந்த டாஸ்க் வந்து 200க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணாலும் நான் அவங்களையும் கண்டிப்பாக வந்து அந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. அதனால நான் கம்ப்ளீட் பண்ணியும் 200 பேர் இருக்கனால என்னால் ஆட் ஆக முடியலை அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற டாஸ்க் அண்ட் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 200 மேலே நீங்கள் வந்தாலும் நான் வந்து உங்களை ஆட் பண்ணிக்கிறேன். பட் மேபி எவ்வளோ பேர் வருவீங்கன்னு தெரில. பட் நான் சொல்கிற டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறவங்க 10 பேராக இருந்தாலும் அந்த 10 பேருக்கு வந்து நான் ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணி அவங்கள நான் சென்டம் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஸோ அது வந்து நான் வந்து பிப்ரவரியில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜனவரியில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் இந்த வருஷம் வந்து நம்ம கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம 10th and 12th மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து 11th கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் 3 ஸ்டாண்டர்டையும் மாஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா 3 பேருக்கும் பப்ளிக் எக்ஸாம், 3 பேருக்கும் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். 3 வேளை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு செலக்ட் ஆக போகிறீங்கன்னு தெரில. பட் அது என்ன மாதிரி டெஸ்ட்னால் ரொம்ப டெஸ்ட்லாம் ஹெவியாலாம் இருக்காது. நீங்கள் படிக்கக்கூடிய ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டெஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா எத்தனை பேர் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சிலதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க, ஒரு சில எக்ஸாமுக்கு சம்திங் இல்லை சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போமே ஒரு சில பேர் வருவீங்க. ஸோ அப்போ எல்லாருக்கும் என்னால் டெஸ்ட் வைக்கிற பேப்பரை கரெக்ஷன் பண்ணி கொடுக்க முடியாது. இன்ட்ரெஸ்டாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதுனா ஓகே, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து அதில் வந்து வில்லிங்காக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அதுக்கான எஃபோர்ட் போட்டு நான் கரெக்ஷன் பண்ணுவேன். ஸோ அதர்வைஸ் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து டெஸ்ட் சீரியஸ் வைக்கிறது, ஓகேங்களா? ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கேட்ட மாதிரி அப்லோட் பண்ணிட்டேன். நேற்று 5 மார்க், இன்றைக்கி 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன். இனி உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கொஷின்ஸை நல்லா படிங்க. புக் பேக் ஒன்றோட தரவாக படிச்சுக்கோங்க. 15 12 13 கொஷின் புக் பேக் வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.